வந்தே மாதரம். விருகம்பாக்கம் மெட்டுக்குளம் மீட்பு குழு. தேதி 8/5/2013. இடம் வள்ளுவர் கோட்டம் அருகில். மாபெரும் உண்ணாவிரதம். விருகம்பாக்கம் சுந்தர வரதாய பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான வன்னியர் தெருவில் உள்ள மெட்டுக்குளம் சர்வே எண் 222-3 இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா வாங்கியவர்களை கைது செய்ய கோரியும் பட்டா வழங்கிய வருவாய்த்துறையை கண்டித்தும் மாபெரும் உண்ணாவிரதம். தமிழக முதல்வர் மாண்பு அவர்களை நீதி தேவதையாக கருதி, ஐயோ பாவம், பொம்மை முதல்வர் அந்த பொம்பளை, அவளை போய் நீதி தேவதையான். ரைட்டு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு அழைப்பாளர்கள் ராமகோபாலன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன். எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரி ஆகிட்டார் 2014. அவர் அந்த குளத்தை பற்றி கவலைப்படல. தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் ஆனாங்க, அவங்களும் அந்த குளத்தை பற்றி கவலைப்படல, அப்படியே விட்டுட்டாங்க. நான் தான் கிறுக்க மாதிரி கேஸை போட்டுக்கிட்டு ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அருள்மிகு சுந்தர வரதாய பெருமாள் கோயில், காளியம்மன் கோயில் தெரு, கோவில் திருக்குளம் புனரமைப்பு பணி. நாள் 4/5/2018 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல். அனைவரும் வருக. ஜெய மோகன்ராஜ் ஜெகமணி ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி நான் போய் அங்கே இதெல்லாம் பண்ணேன். ஒரு ஐயரை வச்சு, கட்சிக்கார ஐயர் சங்கரை வச்சு பூமி போடுறதெல்லாம் பண்ணேன். காவல்துறையெல்லாம் வந்தது பூமின்ட்டு. அப்புறம் 2 கேஸுக்கு 3 கேஸ் போட்டேன். ஒரு லேடி கலெக்டரு, மெட்ராஸ் கலெக்டராக இருந்தாங்க, ஒரு அம்மா, பேர் மறந்து போச்சு எனக்கு. எதுக்கு நீ குளம் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்கணுமா அப்படின்னு 700 ரூபாய்க்கு ரப்பர் ஸ்டாம்பெலாம் அடிச்சிட்டேன். ரப்பர் ஸ்டாம்பெலாம் அடித்து வீணாக போனதான் மிச்சமாக தவிர ஒன்று வேலைக்கு ஆகலை இது வரைக்கும். அந்த கேஸ் இன்னும் ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு கலெக்டர், லேடி கலெக்டர் வந்தாங்க. நான் ரிட்மனு போட்டு விசாரணை பண்ணாங்க. விருகை மெட்டுக்குளம் மீட்பு ரிட்மனு 10,238/2021. தீர்ப்பு 26/4/2021. சென்னை மாவட்ட ஆட்சியர் விசாரணை 19/7/2021. விடியல் எப்போது விடியுமா அப்படின்னு கேட்டு ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று அடித்து 700 ரூபாய் ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து டெய்லி போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ விசாரணைக்கு குழந்தை நீ இருக்குன்னு சொன்னால் குழந்துருமா அப்படின்னு இப்போ உஷாராணின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். இப்படி தான் இருக்குது திராவிட மாடல் அரசு. அங்கே முடியல. இன்னும் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ், இந்த மாதிரி கேஸ் ஒன்று இந்த கோயில் குளம் சம்மந்தப்பட்டது மீடியா பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்க்காம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, நாங்கள் தான் அந்த இந்தியாவை காப்பாற்ற வந்திருக்கோம், இந்து தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கோம்னு சொல்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க உடனடியாக போய் அந்த விருகை மெட்டு குளத்தை கைப்பற்றி அதை மீட்டு அந்த இடத்துல குளத்தை உண்டு பண்ணணும். குளத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா மிக்க மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக அதை மீட்கணும். அதுக்காக நான் அரசியலை விட்டு நான் போவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கேஸு வேறு, நம்ம கதை வேறு. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு, இந்த முன்னணிக்கு, இந்த வீரர்களுக்கு தயவுசெய்து மீட்டு குளத்தை மீட்டிருக்க முயற்சி செய்யுங்கள். ஜெய்ஹிந்த்.